வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்காக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்த வின்னிங் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 074 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் நம்பரு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 273 அப்படின்றது தான் வந்து நம்ம கெஸ்ஸிங்கை வந்து கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 73. இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 74. நம்ம நேற்று கொடுத்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூட் தான். அதாவது எப்படி எடுத்திருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 574, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 227, இதுக்கு கேப் நம்பராக வந்து ஒரு 73 வந்து டேரெக்டாக வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து 73 அப்படின்னு நம்பர் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். 73 வந்து பிசியில் வந்து கொடுத்துருந்தோம். ஏபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 வந்து அவன் ஏபி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 23 வந்து அவன் அடிச்சிட்டான். ஸோ அதனால் ஏசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து 23 அப்படின்னு ஏசிக்கு வரத்துக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குன்றதுனால தான் நம்ம கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273 அப்படின்ற நம்பரை வந்து நேற்று கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 074. நேற்று நம்ம எடுத்த ரூட் வந்து கரெக்டான ரூட், அதாவது 574 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் நம்ம வந்து நேற்று கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். இந்த 574 இருந்தால் இன்றைக்கி ஒரு நம்பரை வந்து திருப்பி அவன் 074 அப்படின்னு சொல்லி கொடுத்து கேமை வந்து அழகாக முடிச்சிட்டான். சரிங்களா? ஸோ இந்த 074 தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம இதை வச்சுட்டு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி ரூட் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிசியில் வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 72 ஒரு 57 அப்படின்றது வந்து போன மாதம் வந்து திருப்பியிருப்போம். அதாவது இங்கே பாருங்கள் ஒரு 72, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57, ஒரு 3 நாள் கேப் விட்டு ஒரு 57 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 927. ஸோ இந்த 27க்கு ஒரு 3 நாள் கேப் விட்டு நாளைக்கு சேம் அதே மாதிரி ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு இங்கே வந்து அவன் எப்படி வந்து ஒரு 72க்கு ஒரு அதாவது 75 தான் வந்து அவன் 57 அப்படின்னு சொல்லி பிசியில் திருப்பியிருக்கான். அதே மாதிரி இங்கே 72க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 72க்கு 57, அதாவது 75 வந்து 57 அப்படின்னு சொல்லி ஸ்வாப் பண்ணி வச்சுருக்கான். அதே மாதிரி இங்கே 27க்கு ஒரு 75 அப்படின்ற வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த 75 அப்படின்றது வந்து ஏன் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து எப்படி கரெக்டாக வந்து அவன் 72க்கு ஒரு 57 ஸ்வாப் பண்ணி வச்சுருக்கானோ அதே மாதிரி 27க்கு ஒரு 75 வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பிசியில் வந்து 75 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 04, இந்த 75 574 வந்து அவன் 0 வந்து அந்த 5 ஏ போர்டு 5ல் இருக்கிறதா வந்து கரெக்டாக வந்து இங்கே ஸ்வாப் பண்ணி அதோட பவர் நம்பரை கொடுத்து 074 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு இந்த 927லேருந்து இந்த 72க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 75 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 6, ஏ போர்டு வந்து 6 வந்துருச்சு, 8 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 9 வந்துருச்சு. ஏ போர்டில் வந்து 6, இங்கே 8, இங்கே 9 வந்துருச்சு. இதுக்கு பேலன்ஸ் இருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7. ஓகேங்களா? இந்த 7 அப்படின்ற நம்பர் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஏ போர்டில் 7 வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டினியூஸாக ஒரு நம்பர் வந்து அவன் கேமில் கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எடுத்து அவன் கேமில் ஆடிடுவான். ஸோ அதனால தான் வந்து எப்படி நம்ம வந்து பிசியில் வந்து ஒரு 75 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்தோமோ ஏ போர்டில் வந்து 7 அப்படின்னு சொல்லி வச்சு 775 அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 75, பிசியுமே 75 அப்படின்ற வந்து 2 நம்பருமே வந்து நான் உங்களுக்கு சேமாக 75 வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த நம்பர் வந்து கரெக்டாக மந்த்லி சார்ட்டில் உட்காரதுனால நான் 75 வந்து பிசியில் வந்து கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குறேன். அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயும் வந்து இந்த நம்பர் வந்து சேமாக வந்து உட்காருது. ஸோ அதனால் நான் வீக்லி சார்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் வந்து நம்ம போன வாரம் வந்து ஒரு 74 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். இந்த 74 அப்படின்ற நம்பர் வந்து எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 04, இங்கே வந்து 54ன்றது வந்து ஏசியை வந்து வந்திருக்கும்.
அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 74. இந்த 74 ஏசி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு திருப்பி அந்த நம்பர் 74 வந்து பிசியில் வந்து 74 அப்படின்னு நம்பர் வந்து கொடுத்துட்டான். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 57 அப்படின்னு இருக்கீங்களா, இந்த 57 கண்டிப்பாக அவன் திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் ஏசியில் கொடுத்தாலும் சரி பிசியில் கொடுத்தாலும் சரி ஒரு 75 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறேன். ஏசி 75 பிசி 75 அப்படின்றது வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரு. ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 775 அப்படின்ற நம்பரை வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்க்கு வந்து நாளைக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை கேமில் எடுத்து ஆடுங்க. இல்லை ஃபாலோ அப்பில் வேறு ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரும் எடுத்து நீங்கள் கேமில் தாராளமாக ஆடிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.